ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் மயங்கொலி சொல்லகராதி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து டோட்டலாக ஓகே, நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இந்த மயங்கொலி சொல்லகராதியில் 200 பேஜஸ் இருக்கும். இதில் நம்ம ஆல்ரெடி ஒரு 60 பேஜஸ் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து அகெயின் அதை வந்து நம்ம கன்டினியூ பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பழமொழி 400 அப்படிங்கிறது கண்டினியூஷன் போட்டிருக்கேன். அண்ட் மயங்கொலி சொல்லகராதி அப்படியே நம்ம கன்டினியூ பண்ணலாம். ஸோ கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த வீடியோ. ஸோ அதனால தான் ஓகே. ஸோ இந்த புக்கை முடிச்சிடலாம். ஓகேவா? சீக்கிரம் இதையே முடிச்சிடலாம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு நாளைக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கு எவ்வளோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இதில் இப்போ கொஞ்சம் பேஜஸ் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தால் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஓகேவா? ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கனமூலம் அப்படிங்கிறது. ஸோ இந்த கனமூலம் 3 சுழினா அப்படிங்கிறது மூல நோய் அல்லது திப்பிலி வேர். ஸோ இதை குறிக்கக்கூடியது தான் கனமூலம் அப்படிங்கிறது. ஓகேவா? கனமூலம்னா என்ன? மூல நோய், அப்படி இல்லைனா திப்பிலி வேர். ஸோ திப்பிலி வேர் வந்து கனமாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கனமூலம் அப்படின்னா கனத்தொகையினின்று அதன் மூலமாகிய ஒரு கோணம். ஓகேவா? அதை தான் வந்து மூலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது கணா அப்படிங்கிறது வந்து திப்பிலி சீரகம். ஓகேவா? ஸோ கணா 2 சுழினா தான் வந்து நமக்கு கனவு காண்றதை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ 3 சுழினா வந்துட்டாலே அது திப்பிலி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மேலேயும் கனமூலம் திப்பிலி வேர் பார்த்தோம். இங்கேயும் கணா அப்படிங்கிறது திப்பிலி சீரகத்தை குறிக்கக்கூடியது. கணா 2 சுழினா வந்தால் கனவு காண்றதை பற்றி சொல்கிறது. ஸோ கனி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நூல் வல்லவன், கணியன், கலை வேங்கை மரம், அதுக்கப்புறம் மிளகரணை, கையாந்தரகை. ஸோ கையாந்தரகை சொல்லுவாங்க இல்லையா? அப்புறம் கல், அணிகலன், இது எல்லாமே கனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கணியன் பூங்குன்றனார் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ கணியன் பூங்குன்றனார் வந்து நூல் எழுதியிருக்காரு. அது வந்து ஒரு விதமான கலை தான். அப்போது இந்த கனி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வேங்கை மரத்தையும் குறிக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ அதே போல் இந்த கணியன் வந்து ஒரு வேங்கை மாதிரிப்பட்டவர், புலி மாதிரிப்பட்டவர். அண்டு இது கனி அப்படிங்கிறது நமக்கு மிளகு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, மிளகரணை. அடுத்தது கையாந்தகரை அப்படிங்கிறதும் வரும். கல், அணிகலன் ஓர் இனம். ஓகே. ஸோ அடுத்த கனி, அணிகலன். ஓகே. அடுத்த கனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிவு, பழம், இனிமை, சாரம், கண்ணீர் வளர் கிளவி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஓகே. சீவக சிந்தாமணியில் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ கனி அப்படின்னா கனிவு, பழம், இனிமை, சாரம், இது ஈஸியாக போட்டுருவீங்க. அடுத்தது கணிகை. ஸோ 3 சுழினா பார்த்தீங்க அப்படின்னா தாழங்கதி தருபவள், பொதுமகள், முல்லை, கணிகை ஒருத்தி திகை தூணல்க அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலையில் சொல்லியிருப்பாங்க. அதே போல் கணிகை துன்றளப்பில் கோங்கு அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ கணிகை அப்படின்னா ஒரு பெண்ணை குறிக்கக்கூடியது ஞாபகம் வச்சுக்கோங்க, பொதுமகள். அப்போ முல்லை திணையில் உள்ளவங்களை, தாழங்கதி தருபவள் அப்படிங்கிறவங்க. அடுத்தது கணிகை. ஸோ கணிகைனா அங்கே எப்படி கனி வந்து கனி பழம் எல்லாம் பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் கணிகைனா கனிதல். அடுத்து கணித்தல், 3 சுழி கணித்தல். நான் வந்து கணிச்சு சொல்லிடுவேன், எதிர்காலத்தில் நடக்க போகிறத கணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் எண்ணுதல், இல்லைனா கணக்கிடுதல், வரையறுத்தல், அளவு குறித்தல், மதித்தல், படைத்தல். ஓகேவா? அப்போ கணித்தல் அப்படின்னா மதித்தல் அப்படிங்கிறதும் இருக்குது. படைத்தல், உண்டாக்கல், மனத்துக்குள்ளேயே கணக்கிடுறது. ஓகே. எல்லாமே அந்த கணக்கிடுதலை பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதே கணித்தல் அப்படின்னா கனிவாதல், இலகச் செய்தல். ஸோ கனி அப்படின்னாலே நமக்கு இதில் என்ன தான் வருது? 2 சுழி நான் வந்துட்டாலே ஒன்று மரம், பழம், அதுக்கப்புறம் வந்து கனிவாக இருக்கிறது, இந்த மாதிரி குறிக்கிடக்கூடியது. அடுத்து கணிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா இதுவுமே கணக்கிடுதல், அளவிடுதல், மதிப்பிடுதல். ஸோ இதை பற்றி தான் சொல்லக்கூடியது கணிப்பு அப்படிங்கிறது. அப்போ இதில் வந்து என்னெல்லாம் பார்த்தோம்? ஃபஸ்ட்டு கணா அப்படிங்கிறது திப்பிலி, கனமூலம். அதே கனமூலம்னா அந்த கனத்தொகையோட ஒரு கோணம். கணா அப்படின்னா திப்பிலி ஜீரகம், கணா அப்படிங்கிறது ஒரு கனவு. கனி அப்படின்னா நூல்வல்லன், கணியன், கலை. ஸோ அவரை வந்து வேங்கைன்னு பார்த்தோம், மிளகுன்னு பார்த்தோம். அப்புறம் அந்த கையாந்தகரை. ஸோ அந்த கனி, அணிகலன், அப்போ கல் போன்ற அணிகலன், அது ஒரு இனத்தையும் குறிக்கக்கூடியது. அதே கனினா கனிவு, பழம், இனிமை. ஸோ கணிகை அப்படின்னா பெண் பற்றி சொல்கிறது. கணிகை அப்படின்னா கனிதல். கணித்தல் அப்படின்னா எண்ணுதல். கணித்தல் அப்படின்னா கனிவாதல் தான். கணிப்பு அப்படின்னா கணக்கிடுதல். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கணிப்பு. ஸோ கணிப்பு அப்படிங்கிறது இனிமை அப்படிங்கிறத குறிக்கும். நம்ம எப்படி கனி அப்படின்னாலே இனிமை, பழம் தான் பார்த்துட்டு வரோம் இல்லையா? அப்போ இங்கே கணிப்புனாலும் இனிமை. கணை அப்படின்னா அம்பு நம்ம சொல்லுவோம், இது புக்கிலேயே கொடுத்துருப்பாங்க. கணை அப்படின்னா அம்பு. அதுக்கப்புறம் திரட்சி அப்படின்னா அந்த கூட்டமாக இருக்கக்கூடியது. ஓகேவா? அப்போ கணை, திரட்சின்னு சொல்கிறோம், அம்புன்னு சொல்கிறோம். வளைத்தடி, காம்பு, மூங்கில், சிவிகையின் வளைந்த கொம்பு, கரும்பு, திப்பிலி, ஒலி, ஒரு நோய். அப்போ கணை அப்படின்னா இவ்வளோ பொருட்கள் அப்படிங்கிறது இருக்குது. கணை கொடிது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கணை கொடிது, யாழ் கொடிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த
திருக்குறள் வரும் இல்லையா, அதான் யாழ்கோடு கனை கொடிது ஆங்கு அப்படிங்கிறது. கனை அப்படின்னா செறிவு, நிறைவு, மிகுதி, ஒலி, இதெல்லாம் வந்து கனை அப்படிங்கிறது. ஸோ கனை 3 சுழினாக்கும் ஒலிங்கிற ஒரு பொருள் இருக்குது. கனை அப்படின்னாலும் கனைக்கிறது, குதிரை கனைக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான். அப்போ கனை அப்படின்னா ஒலி, கனை அப்படின்னாலும் ஒலிங்கிறது இருக்குது. ஸோ நிறைவு பெற்றது, ஓகேவா. ஸோ மிகுதியாக இருக்கக்கூடியது, செறிவாக இருக்கக்கூடியது, அதை தான். அடுத்து கரை அப்படின்னா மறைக்கிறது, கரை மறை, கரை மறை. கரை அப்படின்னா பீச்சு, பால் கரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். கரண் அப்படின்னா காய்கறிகளின் முண்டு, புண்வடு, புல்லுடன் கூடிய மண்ணாங்கட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கரண் அப்படிங்கிறது ஒரு பெயர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பட் அதுக்கு மீனிங் பாருங்களேன். புல்லுடன் கூடிய மண்ணாங்கட்டி, புண்வடு, புண்ணை வந்து கரண்னு சொல்கிறாங்க, புண்பட்ட அந்த தழும்பை வந்து கரண்னு சொல்கிறாங்க. காய்கறிகளோட முண்டு, அந்த வேர் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து கரண்னு சொல்கிறாங்க. கரண் 2 சுழி இன் அப்படின்னா நிலையுள்ளவன், ஒரு அரக்கன், ஓகேவா. அப்போது கரண்கிற பேர் வந்து 2 சுழியில் வந்தாலுமே நிலையுள்ளவன் அரக்கன் அப்படிங்கிற பெயரில் வந்து வருது. கரப்பு அப்படின்னு பார்த்தோன்னா வஞ்சனை, களவு, மத்து, மீன் பிடிக்கும் கூடை, இதெல்லாம் தான் கரப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கரப்பு அப்படின்னா கரத்தல், ஸோ இதில் வந்து இப்போ இந்த பால் கறக்கிறது, பணம் கறக்கிறது, அதை சொல்கிறாங்க. கரம் அப்படின்னா ஒளிக்கதிர், கையை வந்து கரம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நஞ்சு, துதிக்கையும் அந்த இது யானையோட கரம் தான் இல்லையா. கழுதை, அப்புறம் வந்து கழுதை, அப்போ கரம் அப்படிங்கிறது கழுதை ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு விலங்கு குறிக்குது, இதுதான் நமக்கு கேட்பாங்க. கரம், கழுதை. அப்புறம் முழம், செயல், இதெல்லாம் சொல்கிறாங்க. எழுத்து சாரியை. அடுத்து கரம் பார்த்தோன்னா கொடுமை, வன் செயல், ஸோ கராராக அதை வாங்குறது, அப்போ கொடுமையாக வாங்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது கரவு. ஸோ கரவு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மறைவு, களவு, முதலை, வஞ்சகம், பொய். ஸோ நம்ம அங்கே கரம் அப்படின்னா கழுதையை பார்த்தோம். ஸோ இங்கே கரவு, இதுவும் அந்த சின்னரா தான். கரவு அப்படிங்கிறது முதலையை குறிக்குது, ஓகேவா. கரம் அப்படின்னா கழுதை, கரவு அப்படிங்கிறது முதலை, பொய், வஞ்சகம், இதெல்லாம் சொல்லக்கூடியது. இதே கரவு அப்படின்னா திரை, கப்பம் கட்டுறது, கறவை மாடு, ஸோ இதெல்லாம் வந்து கரவு. கறவை அப்படிங்கிறது கம்மாளார் கருவியுள் ஒன்று கூத்து. ஸோ கூத்து, பாவை, அந்த கறவை அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அது கறவை அப்படின்னு பார்த்தோன்னா பார்ப்பசு, கறவை மாடு, கறக்கை பால் சுரப்பு, பால் மாடு கறக்கும் அளவு, ஸோ இது எல்லாமே நமக்கு கறவை. அடுத்தது கரளை அப்படின்னா வளராமை, செடி கரளையாக இருக்குது அப்படின்னு. பருக்காத காய், கரிசல் மண் வகை, இது எல்லாத்தையும் நமக்கு கரளை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கரளை, பெரியரா பார்த்திங்கன்னா ஒரு மரம், கருளை, குள்ளன், வளர்ச்சியின்மை, வளர்ச்சி அற்றது, பருக்காத காய், கட்டி வகை, ஒரு வகை மரம். ஸோ இது எல்லாமே நமக்கு பார்த்தோன்னா கரளை அப்படிங்கிறதுல வரக்கூடியது. ஒரு மரம், கருளை, குள்ளன், வளர்ச்சியின்மை, வளர்ச்சி அற்றது, பருக்காத காய், ஓகேவா. ஸோ கறி பார்த்திங்கன்னா கண்ணிடுமை, மரவைரம், கரித்தது, அடுப்பு கறி, நிலக்கரி, யானை. ஸோ கறினா நமக்கு தெரியும் யானை, பரினா குதிரை தெரியும். அப்போ அந்த கறியோட நிலக்கரி வரும், அடுப்பு கறி வரும், இதெல்லாம் வருது. அடுத்த கறி அப்படின்னா மரக்கறி, கறி இருக்கு இல்லையா, கறி, ஊன் கறி, காய்கறி, கறிக்காய், மிளகு எல்லாம் வரக்கூடியது. கரித்தல் அப்படின்னா உப்பு கரித்தல், எரிந்து கரியாதல், இது தாளிக்கிறது. ஸோ தாளிக்கிறதுக்கு கூட கரித்தல் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. உரைத்தல், ஊறுதல், அந்த சாப்பாடு ரிலேட்டடாக வரதெல்லாம் கரித்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே கரித்தல் அப்படின்னா கடித்து தின்னல், உப்பு சுவை மிகுதல். ஸோ கரு அப்படிங்கிறது கருவிகளில் உள்ள பல்லு, குழந்தையோட அந்த கருப்பொருள், அப்புறம் வந்து சினை, முட்டைக்கரு, இது எல்லாத்தையும் கருன்னு சொல்கிறாங்க. கருப்பம், பால், காரணம், கருப்பம், கருமை, கருவம், நிறம், அழகு, உடம்பு, குட்டி, அச்சுக்கரு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கரு அப்படிங்கிறதுக்குள்ளே வருது. இதே கரு அப்படின்னு பார்த்தோன்னா சினம், மன வைரம், கருமையாக்கு, வெகுண்டு, சினங்கொள், கருமை. ஸோ கருகருன்னு நிற்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கோவப்பட்டுட்டு இருக்கிறது, அப்போ சினங்கொள்வது. கருமையையும் கருப்பு, நமக்கு கருப்பு ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தோன்னா கருப்பு அப்படின்னு தான் சொல்லுவோம், அந்த ரூ தான் போடுவோம். அப்போ கருமை, கரை, குற்றம், பேய், கருப்புனாலே பேய் தான் இல்லையா, அப்போ கருவைரம். அடுத்தது கருக்கல். ஸோ கருக்கல் பார்த்தோம் அப்படின்னா வெப்பத்தால் கருகுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி கருக்கல் அப்படின்னா வெப்பத்தால் கருகி போகிறது. இரவு கருக்கல் கட்டிருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, மேகம் கருக்கல் கட்டிருச்சு அப்படின்னா அப்போ இரவு. இன்னொன்று கருக்கலில் எழுவான் அப்படின்னா விடிய காலையில் எழுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. காய்ந்த பயிரை கருக்கல், கருகி போச்சுன்னு சொல்கிறோம்ல, அது. வானத்தில் முகில், மேகங்கள் படிந்திருக்கிறதையும் கருக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கருக்கல் அப்படின்னா கருமையாக்குதல். ஸோ கருத்து அப்படின்னா நோக்கம்,
கொள்கை, எண்ணம், இதெல்லாம் கருத்து கந்தசாமி அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான். அடுத்து கருத்து அப்படின்னு பார்த்தோன்னா ஒருவினை எச்சம், ஸோ பகைத்து வெகுண்டு எழுதல், அதுதான் கருத்து. கருப்பு அப்படிங்கிறது கருமை, இருள், இன்மை, அருமை, வறுமை, குறுவிலை காலம், இருண்டு தோன்றும் பேய், ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பு. அடுத்த கருப்பு பார்த்தோன்னா கருநிறம், கரை, சினம், இருள், நீளம், கார்மேகம், குற்றம், தழும்பு, ஸோ இது எல்லாமே வந்து கருப்பு அப்படிங்கிறது. கருணை அப்படின்னு பார்த்தோன்னா அருள், தயவு, இரக்கம், ஒரு கிழங்கு, கருணக்கிழங்கு சொல்லுவோம் இல்லையா அதுதான். அடுத்தது ஒன்பான் சுவையுள் ஒன்றாகிய அவலச்சுவை, அதுவும் நமக்கு கருணை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கருணை, இரக்கம் இருக்கு இல்லையா அதுதான். அடுத்து கருணை பார்த்தோம் அப்படின்னா பொறிக்கறி, கருணை சோறார் வர்க்கையவர் அப்படின்னு சொல்லுவாங்க, பொறிக்கறி. கருவி பார்த்தோன்னா ஆடை, யாழ், கைத்தாளம், தொகுதி, மேகம், ஸோ கருவி அப்படிங்கிறது ஒரு யாழ் கருவியை சொல்லுவோம். ஆடையும் ஒரு கருவி மாறிப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. மேகம், அணிகலன் வந்து கருவி. ஆசை, ஓவியம், தொடர்பு, படைக்கலவை எல்லாமே வந்து கருவி தான். கருவி அப்படின்னா ஒரு வினையெச்சம், சினந்து, கருவி நிற்கிறான், இந்த சரியான கருவி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான். அடுத்தது கரை, கடற்கரை, நீர்க்கரை, எல்லை, புடவை தலைப்பு, ஸோ அந்த கரை, புடவை கரை சொல்லுவாங்க, பக்கமிடம், ஸோ இதெல்லாம் போட்டுருவோம். கரை பார்த்தோம் அப்படின்னா வாழை, நுங்கு, இதோட சாறுனால நம்ம ட்ரெஸ்ஸஸில் வரக்கூடியது கரை, அந்த சாயம். அப்புறம் வந்து குற்றமையும் கரை தான் சொல்லுவோம். இருள், நஞ்சு, அர்த்தம், ஸோ ஒரு நெகட்டிவாக வரக்கூடியது கரை அப்படின்னா. இல்லை வித்தியாசமாக இருக்கக்கூடியது உரல் அப்படிங்கிறது. கரையான் அப்படின்னா சிதல், மீன், வலைஞனை வந்து கரையான்னு சொல்கிறாங்க. இதே கரையான் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு வகை பூச்சி, அந்த கரையான் பூச்சி அரிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது. அடுத்தது பார்த்திங்கன்னா கல்லுனா படித்தல், ஔவை, மூதாட்டி, கல்வி, தோண்டு, மலை, சிலை, கற்கள், இது எல்லாமே நமக்கு கல் தான். முத்துப்பாறை, அரைக்கல், ஆட்டுக்கல், சிறுநீரகத்தில் உருவாகும் கல், தோசை, ஸோ எல்லாமே இருக்குது. கல் அப்படின்னா களி, வெறி, களவு, சாறு, குடிவகை, ஓகேவா. ஸோ தேன், பன்மை விகுதி, மது, இது எல்லாமே நமக்கு கல் அப்படிங்கிறது. ஸோ குடித்தா இதெல்லாம் வரும் இல்லையா, ஸோ அதுதான். கல்லம் அப்படிங்கிறது செவிடு, மஞ்சள், தீமை, விந்திய மலை, இதெல்லாம் வந்து கல்லம். கல்லம்னா என்ன? கல்லம்னா ஒரு மலையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ விந்திய மலை, கல்லம், செவிடு, மஞ்சள், தீமை. கள்ளம் அப்படிங்கிறது திருட்டு, கபடம், பொய், ஏய்ப்பு, களவு, ஸோ இது எல்லாமே நமக்கு கள்ளம் அப்படிங்கிறதுக்கு கீழே வரக்கூடியது. அவிச்சை அப்படிங்கிற ஒரு புது வேர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அறியாமை, மெய்யியல், குற்றமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அவிச்சை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க கள்ளத்துக்கு. அடுத்து இதே கல்லல் அப்படின்னா கல்லடைப்பை நீக்குதல், கல்லடைப்பை நீக்கிறது கல்லல். அப்புறம் படிக்கிறது, தோன்றுறது, அரிச்சு எடுக்கிறது, குழப்பமும் கல்லல் தான். ஒரு ஊர், துருவல், 3, ஸோ இதெல்லாம் கல்லலுக்கு 3 அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. கள்ளல் அப்படின்னா திருடுதல், கல்குடிக்கை, கரும்பு, இதெல்லாம் கள்ளல் கரும்பு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே கள்ளன் அப்படின்னா பொல்லாதவன், கொடியோன், கற்றச்சன், ஓகேவா. ஸோ கள்ளன் அப்படின்னா திருடன், வஞ்சகன், ஒரு வகை செய்நெஞ்சு, இதெல்லாம் சொல்லுவோம். ஸோ அடுத்தது கல்லா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், கல்லா மாந்தன், வாணிக பணப்பேழை, இதெல்லாம் வரும். கள்ளா அப்படின்னா ஒரு விழிச்சொல், அந்த திருடனை வந்து கள்ளன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதான். கல்லாமைனா படிக்காமல் இருக்கிறது, ஒரு வகை ஆமை. ஸோ அடுத்து கல்லாமை அப்படின்னா திருட நினைக்காதது, திருக்குறளில் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. கல்லார் அப்படின்னா கல்வி கல்லாதவர், கீழ்மக்கள். இதே கல்லார் அப்படின்னா களையார், களவு செய்யாதவர், திருடாதவர். கள்ளி அப்படின்னா தேர், எலும்பு மூட்டு, வேடிக்கை, தோண்டி, ஆமை, பறவை. கள்ளி அப்படிங்கிறது ஒரு பறவை. நகையாட்டு, கல்பாவிய பாதை, கல்பாவிய தெரு, கேலி, இதெல்லாம் வந்து கள்ளி. இதே கள்ளி அப்படின்னா ஒரு மரம், கள்ளி செடியை சொல்லுவோம். சப்பாத்தி கள்ளி, சதுரக்கள்ளி, மண்டங்கள்ளி, திருடிய கள்ளின்னு சொல்லுவோம், அதுதான். கல்வி, ஸோ கல்வி கற்கிறது, அறிவு, அப்புறம் வந்து நூல், வித்தை, கற்றகை, கற்பதுகை, இது எல்லாமே நமக்கு கல்வி அப்படிங்கிறது. ஸோ இதுவே கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளமுடையவள், ஸோ ஏய்ப்பவள், மனமடக்கமுடையவள், இவங்களை தான் கள்ளி எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் கல்வியும். கலை அப்படிங்கிறது கூடு அப்படியே கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது. களை அப்படின்னா களா செடி, கள ஒழுக்கம், ஸோ கள ஒழுக்கம் நமக்கு போர்க்களம், ஏற்களம் இருக்கும் இல்லையா, அதுதான். கலகம் அப்படிங்கிறது நிரயம், ஒரு கூட்டமாக இருக்கிறது, குழப்பமாக இருக்கக்கூடியது, போர், ஒரு மீன் வகை, பறவை, அமளி, சச்சரவு, சண்டை, இது எல்லாமே கலகத்தில் வருது. இதே கழகம் அப்படின்னா பல்கலைக்கழகம், ஒரு இயக்கம் இருக்கிறது, இல்லைனா புலவர்கள் கூடி இருக்கக்கூடியது, கல்வி கூடங்கள், சூதாடும் இடம், அதுவுமே வந்து கழகம் தான்
தான் சொல்கிறாங்க. கவரும் கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கவரும் அப்படின்னா சூதாடுறது, வஞ்சகத்தன்மையோடு இருக்கிறது. கழகம் அப்படின்னா பெருச்சாளி. ஓகேவா, கழகம் வந்து பெருச்சாளி. அங்கே வந்து நம்ம கரம் அப்படிங்கிறது கழுதை பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் முதலை அப்படிங்கிறது கரவு வந்து முதலை பார்த்துருப்போம். ஸோ இங்கே கழகம் பாருங்கள், கழகம் அப்படிங்கிறது பெருச்சாளி. ஸோ நெற்கதிர், சுண்ணாம்பு சாந்து, மாட்டு வண்டி அச்சினோட 2 பக்கம். கலக்கலைன்னா அந்த ஒலி குறிப்பு ரெட்டை கிளவியை வந்து சொல்லக்கூடியது. இதே கலக்கலை அப்படின்னா இதுவும் ரெட்டை ஒலி குறிப்பு கலகலனல் அப்படிங்கிறது. கலக்கம் அப்படின்னா ஒரு விதமான குழப்பம், அச்சம், தெளிவின்மை, நீர் வந்து குழம்பி இருக்கிறது, கலங்குமை, துன்பம், அழுகை, அறிவு மாறாட்டம். ஸோ இது எல்லாமே வந்து கலக்கம் அப்படிங்கிறது. ஸோ இதுவே கலக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றம், கலக்கம் இல்லாதோன். ஓகேவா, கலங்கு அப்படின்னா மயங்குதல், அஞ்சுதலை சொல்லக்கூடியது. கழங்கு அப்படின்னா கழல், ஒரு ஆடல், வெறியாட்டு, இதெல்லாம் சொல்கிறாங்க. இதே கலங்கு இந்த பள்ளிக்கு பொருளாக வந்துச்சுன்னா களங்கம் ஏற்படுத்துறது சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அடையாளம், இதழியம், பாதரசத்தையும் கழங்குன்னு சொல்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். இதழியம்னாலும் பாதரசம் தான். இதழியம் அப்படிங்கிறது கலங்கு. கலனை அப்படின்னா குதிரையோட சேணம். கலனை அப்படின்னாலும் குதிரை சேனத்தை தான் சொல்கிறாங்க. கலப்பையையும் சொல்கிறாங்க. கலப்பு அப்படின்னா மொத்தமாக கூட்டுத்தொகை, கலக்கிறது, புணர்ச்சி, வந்து கூடுறது, நட்பாகிறது, கலவை, இதெல்லாம். கழப்பு அப்படின்னா கள்ளத்தனம், கழப்பு, கள்ளத்தனம், சோம்பல், மூட்டுவலி, களைப்பு, மன வருத்தம். இதே கலப்பு பள்ளிக்கு பொருளாக போட்டால் கடலில் ஆழமில்லாத இடம், கள்ளம், களவு. ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க. கலபம் அப்படின்னா மயில் தோகை. ஓகேவா, கலபம்னா மயில் தோகை. ஸோ இந்த கலபம் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிக்கு வரலா கலப்பு, கலவை சாந்து, சுண்ண சாந்து, இதெல்லாம் கலபம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த 70வது பக்கத்தில் ஸ்டார்டிங்கோடு இருக்கட்டும், இது வரைக்கும் இருக்கட்டும். ஸோ இது இன்றைக்கி பார்த்தது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான், கொஞ்சம் பார்த்தது போடுற மாதிரி. கொஞ்சம் அந்த கழுதை, அப்புறம் முதலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ என்ன பார்த்தோம், இந்த ஒரு விலங்கு கழகம் அப்படின்னா பெருச்சாளி அப்படிங்கிறது. ஸோ இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், விலங்குகளோட பெயர் வர்றது. ஸோ அதை மட்டும் ஒன்ஸ் நான் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு திருப்பி ஒருக்கா நீங்கள் ரீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திருப்பி ஒருக்கா வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரெஜிஸ்டர் ஆயிரும். ஓகேவா, ஸோ டெய்லி வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்கள். இதை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீதி இருக்கிறத அப்படியே டெய்லி கன்டினியூ பண்ணலாம். ஸோ இவ்வளோ போடலாமா, இல்லை இன்னும் கம்மியாக போடவா, இன்னும் ஜாஸ்தியாக போடவா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதை ஈஸியாக ரிலேட் பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.